அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சுழற்சி ஆரம், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா சுழற்சி ஆரம். ஃபார் பல்க் ஆப்ஜெக்ட் ஆஃப் ரெகுலர் ஷேப் வித் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், தி எக்ஸ்பிரஷன் ஃபார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about an axis involves their total mass, geometrical features like radius, length, breadth, which take care of the shape and the size of the object. பல்க் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா பருப்பொருட்கள், ரெகுலர் ஷேப் அப்படின்னா ஒழுங்கான வடிவம், யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா சீரான நிறை பரவல், எக்ஸ்பிரஷன் அப்படின்னா அதற்கான சமன்பாடு, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா நிலைம திருப்புத்திறன், அபவுட் அன் ஆக்சிஸ் அப்படின்னா அதனுடைய அச்சை பொறுத்து, இன்வால்வ்ஸ் அப்படின்னா அதில் ஈடுபடுறது, டோட்டல் மாஸ் அப்படின்னா மொத்த நிறை, ஜியோமெட்ரிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா வடிவியல் அம்சங்கள், ரேடியஸ் அப்படின்னா ஆரம், லென்த் அப்படின்னா நீளம், பிரெத் அப்படின்னா அகலம், டேக் கேர் ஆஃப் ஷேப் அப்படின்னா அதனுடைய வடிவத்திலும் கவனம் செலுத்தப்படுகிறது, சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னா பொருளோட அளவு, இல்லைங்களா? For bulk objects of regular shape with uniform mass distribution, the expression for moment of inertia about an axis involves their total mass and geometrical features like radius, length, breadth, which take care of the shape and the size of the object. ஒழுங்கான உருவ அமைப்பு கொண்ட பருப்பொருட்களின் நிறையானது சீராக பரவி உள்ளது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அச்சை பொறுத்த நிலைம திருப்புத்திறனிற்கான சமன்பாடு அப்படிங்கிறது அதனோட மொத்த நிறை மற்றும் வடிவியல் அம்சங்களான ஆரம், நீளம், அகலம் போன்றவற்றையும் பொருளின் அளவு மற்றும் வடிவம் ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. இது யாருக்கு பொருந்தும்? ரெகுலர் ஷேப். ஒழுங்கான வடிவம் கொண்ட பருப்பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட நிலைம திருப்புத்திறன் அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த அனைத்து காரணிகளையும் சார்ந்து அமையுது அப்படின்னு அர்த்தம். But we need an expression for the moment of inertia which could take care of not only the mass, shape and size of the object but also its orientation to the axis of the rotation. But அப்படின்னா ஆனால், we need an expression, நமக்கு இதற்கான சமன்பாடும் வேணும். எதற்கு? for moment of inertia, நிலைம திருப்புத்திறன். எதுக்கு? which could take care of not only mass, நிறைக்கான சமன்பாடு, வடிவம், அளவு ஆன சமன்பாடு மட்டும் நமக்கு போதாது. அதாவது ஒரு பருப்பொருளோட நிலைம திருப்புத்திறனுக்கான சமன்பாடு அப்படிங்கிறது அதனோட நிறை, வடிவம், அளவு இதை மட்டும் சார்ந்து இருக்கிற சமன்பாடாக இருக்கக்கூடாது. அந்த சமன்பாடு அப்படிங்கிறது ஓரியன்டேஷன் டு தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், சுழலும் அச்சை பொறுத்து அதனோட திசை அமைப்பு இதையும் பொறுத்து நமக்கு நிலைம திருப்புத்திறனுக்கான சமன்பாடு வேணும். சரிங்களா? பட் we need an expression for the moment of inertia which could take care of not only the mass, shape and size of the objects but also its orientation to the axis of rotation. ஆனால் நமக்கு தேவையான நிலைம திருப்புத்திறனிற்கான சமன்பாடு அல்லது கோவை அப்படிங்கிறது பொருளோட நிறை, வடிவம், அளவு மட்டுமல்லாமல் சுழலும் அச்சை பொறுத்து அதன் நிலையையும் சேர்த்ததாக
இருக்கணும். Such an expression should be general so that it is applicable even for objects of irregular shape and non-uniform distribution of mass. Such that expression அப்படின்னா அந்த மாதிரி கோவை அல்லது சமன்பாடு அப்படிங்கிறது should be அப்படின்னா முக்கியமாக இருக்கணும். எப்படி? ஜென்ரல், பொதுவானதாக இருக்கணும். ஸோ தட் அப்போ தான் இட் இஸ் அப்ளிகபிள், அது பொருந்தும். எதுக்கு? ஈவன் ஃபார் ஆப்ஜெக்ட் இன் இர்ரெகுலர் ஷேப், ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருட்களுக்கும் கூட அது பொருந்தும். அது மட்டும் இல்லை, நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா சீரற்ற நிறை பரவல் இருக்கிற திண்ம பொருளுக்கும் அது பொருந்தும். அப்படி இருக்கிற ஒரு பொதுவான சமன்பாடு தான் நமக்கு நிலைம திருப்புத்திறனுக்கான சமன்பாடாக அமையணும். Such an expression should be general so that it is applicable even for objects of irregular shape and non-uniform distribution of mass. இது போன்ற சமன்பாடானது சீரற்ற வடிவம் மற்றும் சீரற்ற நிறை பரவல் கொண்ட பொருட்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான சமன்பாடு ஆகும். அப்போது தி ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ், நம்ம ரெகுலர் ஷேப்புக்கு இர்ரெகுலர் ஷேப்புக்கெல்லாம் என்னென்ன கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான எக்ஸ்ப்ரெஷன்னு பார்த்தோம். அந்த ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா I is equal to mk square. Where m is the total mass of the object and k is radius of gyration. இங்கே mங்கிறதே அந்த பொருளோட மொத்த நிறைய குறிக்குது. கே அப்படிங்கிறது சுழற்சி ஆரத்தை குறிக்கிறது. இப்போது டெஃபினிஷன் மார்க் பண்ணிங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கான டெஃபினிஷன் இது 2 மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை ஆர் ஸ்டேட் தி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கங்க. The radius of gyration of an object is the perpendicular distance from the axis of rotation to an equivalent point mass which would have the same mass as well as the same moment of inertia of the object. அப்படி இருக்கிறத தான் நம்ம சுழற்சி ஆரம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னு சொல்கிறோம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா சுழற்சி ஆரம். ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்னா அந்த பொருளோட, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா செங்குத்து தொலைவு, ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா சுழலும் அச்சிலிருந்து, டு அன் ஈக்குவலண்ட் பாயிண்ட் மாஸ் அப்படின்னா அந்த சுழலும் அச்சிலிருந்து சமத்தொலைவில் உள்ள புள்ளி நிறைகள், விச் வுட் ஹாவ் சேம் மாஸ், ஒரே நிறை இருக்கணும், ஆஸ் வெல் அஸ், அது மட்டும் இல்லை அதே மாதிரி சேம் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இருக்கணும். The radius of gyration of an object is the perpendicular distance from the axis of rotation to an equivalent point mass which would have the same mass as well as the same moment of inertia of the object. ஒரு பொருளோட சுழற்சி ஆரம் அப்படிங்கிறது சுழலும் அச்சிலிருந்து சமமான புள்ளி நிறை துகளின் செங்குத்து தொலைவாகும். இந்த சமான புள்ளி நிறையானது பொருளின் ஒத்த நிறையையும் நிலைம திருப்புத்திறனையும் அவசியம் பெற்றிருக்கணும். நிறை சமமாக இருக்கணும், நிலைம திருப்புத்திறன் சமமாக இருக்கணும். இந்த 2 நிபந்தனையும் ஒபே பண்ணணும். அப்புறம் செங்குத்து தொலைவு, சுழலும் அச்சிலிருந்து செங்குத்து தொலைவு, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இப்போ ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளுக்கு ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளுக்கு நிலைம திருப்புத்திறன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனைகள் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி சுழற்சி ஆரம் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை ஒரு வரைபடம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். As the radius of gyration is distance, its unit is meter, dimension is L. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படிங்கிறது சுழற்சி ஆரம், அதுவும்
டிஸ்டன்ஸ் தொலைவாக தான் நம்ம மார்க் பண்ணுறோம். சுழலும் அச்சிலிருந்து செங்குத்து தொலைவுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே அதனோட யூனிட் மீட்டர் தான். அப்போ மீட்டரோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து எல். ஏன்னா எம்எல்டின்னு போடுவோம் டைமென்ஷனல் ஃபார்முலா. இங்கே நிறைக்கான நிறை காரணி இங்கே இல்லை, அப்போ எம் பவர் 0. இங்கே காலத்திற்கான காரணியும் இல்லை, அப்போ டி பவர் 0. நீளத்திற்கான காரணி மட்டும் இருக்குது, அப்போ எல் பவர் 1. அப்போ எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் 0 அப்படிங்கிறது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா. தட் மீன்ஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இன் அதர் வேர்ட்ஸ் சுழற்சி ஆரத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ தான் நாம் இல்லுஸ்ட்ரேஷனுக்கு வரப்போகிறோம். A rotating rigid body with respect to any axis is considered to be made up of point masses m1, m2, m3 up to etc. mn at perpendicular distances r1, r2, r3 up to etc. rn respectively as shown in the figure. சுழல் இயக்கத்தில் இருக்கிற ஒரு திண்ம பொருளானது எந்த ஒரு சுழலும் அச்சை பொறுத்து சுழன்றுக்கிட்டு இருக்கிற அந்த திண்ம பொருளானது m1, m2, m3 அப் டு எக்ஸெட்ரா அப்படிங்கிற நிறைகளால் புள்ளி நிறைகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னும், அந்த புள்ளி நிறைகள் அட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா சுழலும் அச்சிலிருந்து r1, r2, r3 அப் டு எக்ஸெட்ரா அப்படிங்கிற செங்குத்து தொலைவுகளில் இருக்கிறதாவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதை வந்து இந்த படத்தில் நாம் காமிச்சிருக்கிறோம். A rotating rigid body with respect to any axis is considered to be made up of point masses m1, m2, m3 up to etc. mn at perpendicular distances r1, r2, r3 up to etc. rn respectively as shown in the figure. சுழற்சி இயக்கத்தில் இருக்கும் திண்ம பொருளானது m1, m2, m3 up to etc. mn என்ற புள்ளி நிறைகளால் ஆனதாக கருதுவோம். இந்த நிறைகள் சுழற்சி அச்சிலிருந்து முறையே r1, r2, r3 up to etc. rn என்ற தொலைவில் உள்ளதாக படத்தில் காட்டியுள்ளவாறு கருதி கொள்வோம். இதுதான் சுழலும் திண்ம பொருள். இது சுழலும் அச்சு. இப்போ m1ங்கிற புள்ளி நிறை வந்து இந்த சுழலும் அச்சுக்கு செங்குத்தா r1 தொலைவில் இருக்குது. m2ங்கிற புள்ளி நிறை இந்த சுழலும் அச்சுக்கு செங்குத்தா r2 தொலைவில் இருக்குது. அதே மாதிரி தான் m3ங்கிற புள்ளி நிறை வந்து இந்த சுழலும் அச்சிலிருந்து r3 தொலைவில் இருக்கிறதாவும், m4 அப்படிங்கிற புள்ளி நிறை வந்து சுழலும் அச்சுக்கு செங்குத்து திசையில் r4 அப்படிங்கிற தொலைவில் இருக்கிறதாவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். All of you got? Okay. Now the moment of inertia of that object can be written as. இப்போ அந்த பொருளோட திண்ம பொருளோட நிலைம திருப்பு திறனை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா I is equal to summation mi ri ஸ்கொயருங்கிறது ஜென்ரல் ஃபார்மு. இது இன்ட்ரோடக்ஷன்லேருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முதலாவது புள்ளி நிறையோட நிலைம திருப்பு திறன், இரண்டாவது புள்ளி நிறையோட நிலைம திருப்பு திறன், மூன்றாவது புள்ளி நிறையோட நிலைம திருப்பு திறன் ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா ப்ளஸ் எண்ணாவது புள்ளி நிறையோட நிலைம திருப்பு திறன். இந்த அனைத்து புள்ளி நிறைகளோட நிலைம திருப்பு திறன்களோட கூட்டுத்தொகை தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த திண்ம பொருளோட நிலைம திருப்பு திறன். I is equal to summation mi ri square. If we take all the n number of individual masses to be equal, ஒருவேளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த திண்ம பொருளில் இருக்கிற n எண்ணிக்கையில் இருக்கிற அந்த நிறைகளோட நிலைம திருப்புத்திறன் அல்லது நிறை வந்து சமம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒருவேளை அந்த திண்ம பொருளில் இருக்கிற n நிறைகளோட
புள்ளி நிறைகளோட நிறை வந்து நம்ம சமம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்? m1 is equal to m1 is equal to m2 is equal to m3 up to etc. mn. அப்போ மொத்தமாக இது எல்லாமே என்னது mன்னு மாறும். அப்படி mன்னு மாறும்போது இந்த கண்டிஷனை நாம் நம்மளோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணுறோம். ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணுங்க. I is equal to m1க்கு பதிலாக mன்னு அப்ளை பண்ணுறோம். அப்புறம் r1 ஸ்கொயர் ப்ளஸ் m2க்கு பதிலாக mன்னு அப்ளை பண்ணுறோம் இன்ட்டு r2 ஸ்கொயர் ப்ளஸ் m3க்கு பதிலாக mன்னு அப்ளை பண்ணுறோம் இன்ட்டு r3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா ப்ளஸ் mnக்கு பதிலாக mன்னு அப்ளை பண்ணுறோம் இன்ட்டு rn ஸ்கொயர். இப்போ இந்த எல்லா டேர்ம்லேயுமே பார்த்தீங்கன்னா அப் டு nth டேர்ம் வரைக்கும் m காமனாக இருக்குது. ஸோ வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ I is equal to m இன்ட்டு r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் ப்ளஸ் r3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா ப்ளஸ் rn ஸ்கொயர். அடுத்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன் கூட ரைட் சைடில் n பை n மல்டிபிள் பண்ணுறோம். இல்லைனா என்னால் மல்டிபிள் பண்ணி என்னால் டிவைட் பண்ணுறோம். ரெண்டும் ஒன்று தான். அப்படி பண்ணும்போது I is equal to இந்த மல்டிபிள்ஸில் இருக்கிற n இன்ட்டு ஆல்ரெடி ப்ரெசன்ஸில் இருக்கிற m. அப்போ nm இன்ட்டு r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் ப்ளஸ் r3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா ப்ளஸ் rn ஸ்கொயர் டிவைடட் பை n அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போது இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற இந்த nm யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் M, டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட் மாசஸ். எம்ங்கிறது ஒரு பாயிண்ட் மாஸோட மாசு. n அப்படிங்கிறது n நம்பர் ஆஃப் பாயிண்ட் மாசஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தட் ரிஜிட் பாடி. அப்போது n இன்ட்டு m அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மாஸ் ஆஃப் தி ரிஜிட் பாடி. இன் அதர் வேர்ட்ஸ் the total mass of the point masses which is present in that rigid body. இந்த term யாரை மீன் பண்ணுது அப்படின்னா k ஸ்கொயர். இங்கே கேங்கிறது யார் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். தேர்ஃபோர் I is equal to mk ஸ்கொயருங்கிற எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி எந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். where nm is the total mass of the body and k is the radius of gyration. mங்கிறது அந்த பொருளோட மொத்த நிறை, nmங்கிறது கேபிட்டல் M அந்த பொருளோட மொத்த நிறை, kங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சுழற்சி ஆரம். k square is equal to r1 square plus r2 square plus r3 square plus up to etc plus rn square divided by na. இதிலிருந்து k is equal to means this term comes in square root of. Okay, this only expression for radius of gyration. The expression for radius of gyration indicates that it is the root mean square distance of the particles of the body from the axis of rotation. இங்கே பார்ட்டிகல்ஸுங்கிறது யாரை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிட் பாடியில் இருக்கிற பாயிண்ட் மாசஸை மீன் பண்ணுது. எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா சமன்பாடு, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா சுழற்சி ஆரம், இண்டிகேட் தட் அப்படின்னா அதை குறிப்பிடுது. எதை? இட் இஸ் தி ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, ரூட் மீன் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ், ஆர்எம்எஸ் தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வர்க்க மூலம்னு சொல்கிறோம் இல்லையா, இருமடி மூலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இருமடி மூலத்திற்கு இருமடி மூலத்தோட சராசரியின் வர்க்க மூலத்திற்கு சமம். அதான் ரூட் மீன் ஸ்கொயர். ஸ்கொயரு அது வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ரூட் மீன் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் இருமடி மூலத்தோட வர்க்கத்திற்கு சமம் இல்லையா. The expression for radius of gyration indicates that it is the root mean square distance of the particles of the body from the axis of rotation. மேலே இருக்கிற சமன்பாட்டில் சுழற்சி ஆரம் k அப்படிங்கிறது சுழலும் அச்சை பொறுத்து புள்ளி நிறைகளின் செங்குத்து தொலைவின் இருமடி மூலத்தின் சராசரியின் வர்க்க மூலத்திற்கு சமமாக இருக்கிறது. அந்த சமன்பாட்டிலிருந்து அதான் நமக்கு புரியுது.
In fact, the moment of inertia of any object could be expressed in the form I is equal to mk square. அதனால தான் எனவே எந்த ஒரு பொருளோட நிலைம திருப்பு திறனையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா I is equal to mk square அப்படிங்கிற சமன்பாட்டில் சொல்ல முடியும். In fact, the moment of inertia of any object could be expressed in terms of or in the form of I is equal to mk square. எனவே எந்த ஒரு பொருளின் நிலைம திருப்பு திறனையும் I is equal to mk square என்ற சமன்பாட்டின்படி நம்மளால் சொல்ல முடியும். For example, let us take the moment of inertia of a uniform rod of mass m and length L. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று தான் இந்த டெஸ்கிரிப்ஷன் படித்தோம் இல்லையா? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ யூனிஃபார்ம் ராடுன்னு படித்தோம். எடுத்துக்காட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி டேக் எ யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ், கேபிட்டல் எம் மாஸ் இருக்கிற ஒரு சீரான நிறை பரவப்பட்ட தண்டு, அதனோட நீளம் எல். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் டேக் தி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ராட் ஆஃப் மாஸ் எம் அண்டு லென்த்து எல். ஆல்ரெடி இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சியாச்சு. இட்ஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் தி மாஸ். அந்த தண்டோட நிலைம திருப்புத்திறன், யாரை பொறுத்த நிலைம திருப்புத்திறன்? அந்த தண்டின் மையத்தின் வழியே செல்லக்கூடிய செங்குத்து அச்சை பொறுத்து. அந்த தண்டின் மையத்தின் வழியே செல்லக்கூடிய செங்குத்து அச்சை பொறுத்து நிலைம திருப்புத்திறன் I is equal to 1/12 into ml square. இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் இருக்கா? எஸ். 1/12ன்றது கான்ஸ்டன்ட், எம்ன்றது டோட்டல் மாஸ் ஆஃப் தி ரிஜிட் பாடி, எல் அப்படின்றது லென்த் ஆஃப் தி ராடு, எம்ன்றது டோட்டல் மாஸ் ஆஃப் தி ராட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஜென்ரலாக ரிஜிட் பாடி, இந்த இடத்துல ராடு. ஓகே, in terms of radius of gyration I is equal to mk square. சுழற்சி ஆரத்தின்படி அல்லது சுழற்சி ஆரத்தின் கூறின்படி நிலைம திருப்புத்திறன் I is equal to mk ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த தண்டின் நிலைம திருப்புத்திறன் m நிறையும் l நீளமும் கொண்ட தண்டின் நிலைம திருப்புத்திறன் 1/12 ml ஸ்கொயர்னு படிச்சிருக்கிறோம். இது ரெண்டும் சமம். நாம் ஒழுங்கான வடிவம் கொண்ட திண்ம பொருளுக்கும் ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட திண்ம பொருளுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு பொதுவான நிலைம திருப்புத்திறனுக்கான சமன்பாடு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுதான் I is equal to mk ஸ்கொயர். அப்போ நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட தண்டோட நிலைம திருப்புத்திறனையும் இந்த பொது சமன்பாட்டிலிருந்து கிடைக்கிற நிலைம திருப்புத்திறனையும் நம்மளால் சமன் செய்ய முடியும். அப்படி சமன் செய்யும்போது இந்த எம்மும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/12 இன்ட்டு எல் ஸ்கொயர். இதிலேருந்து நம்ம கே தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டுன்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. கே இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/12 இன்ட்டு எல் ஸ்கொயர். அப்போ 1க்கு ரூட் எடுத்தாலும் 1 தான் வரும். எல் ஸ்கொயரை வெளியில் எடுத்தால் ரூட் எடுத்தால் எல்லுன்னு வந்துடும். டிவைடட் பை ரூட் ஆஃப் 12. therefore k is equal to 1/√12 இன்ட்டு எல். இந்த √12 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு √3ன்னு எழுதலாமா? அப்போ k is equal to 1/2 இன்ட்டு √3 இன்ட்டு எல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. 1/2 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு 1/√3 இன்ட்டு எல். அப்போ k is equal to 1/2 வந்து 0.5ன்னு எழுதலாம். டிவைடட் பை √3 இன்ட்டு எல். √3யோட வேல்யூ என்னது? √3 is equal to 1.732. அப்போது k is equal to 0.5 டிவைடட் பை 1.732 இன்ட்டு எல்லுன்னு கிடைக்கும். இந்த 0.5ஐ 1.732ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ யாருன்னு பார்த்தீங்கன்னா
0.289 இன்ட்டு எல்லுன்னு இருக்குது. அப்போது K is equal to 0.289 இன்ட்டு எல் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள். பொதுவான நிலைம திருப்புத்திறனுக்கான சமன்பாட்டையும் ஒரு சீரான நிறை பரவல் கொண்ட எம் நிறையும் எல் நீளமும் கொண்ட ஒரு தண்டின் நிலைம திருப்புத்திறனையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து அதனோட சுழற்சி ஆரம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து கணக்கீடு செய்யும்போது நமக்கு கிடைக்கிற மதிப்பு 0.289 இன்ட்டு எல் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, குட்.